வணக்கம். பரபரப்பு மீடிய செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்த ஆண்டு நடுப்பகுதியில் ஈரானிய அணு ஆலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்று பரவலாக நம்பப்படுகிறது. அப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் ஈரானும் பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கும். இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய கடந்த கால தாக்குதல்கள் விமானங்கள் மூலமே நடத்தப்பட்டன. ஆனால் பதிலடி கொடுப்பதற்கு ஈரானிடம் அதிநவீன விமானங்களை கொண்ட விமானப்படை கிடையாது. அதனால் ஈரான் ஏவுகணை தாக்குதல்கள் தான் நடத்த வேண்டும். ஈரான் தமது ஏவுகணைகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கிறது. இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்ற சூழ்நிலையில் ஈரான் தமது ஏவுகணை தயாரிப்பை அதிகரித்தது. அதை புரிந்து கொண்ட இஸ்ரேல் ஈரானின் ஏவுகணை தயாரிப்பு தொழிற்சாலைகளை குறிவைத்து தாக்கியது. அதன்பின் ஈரானுக்கு ஏற்பட்ட ஒரு முக்கிய பிரச்சனை ஏவுகணை எரிபொருளுக்கான மூலப்பொருள் தட்டுப்பாடு. அதற்கு இப்போது ஒரு வழி செய்துள்ளது ஈரான். ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கான எரிபொருளை தயாரிப்பதற்கு முக்கிய மூலப்பொருளாக இருக்கக்கூடிய 1000 டன் சீன தயாரிப்பு ரசாயனத்தை ஏற்றிச் சென்ற 2 கப்பல்களில் முதலாவது கப்பல் ஈரானின் பந்தர் அபாஸ் துறைமுகத்திற்கு வெளியே நங்கூரமிட்டுள்ளதாக கப்பல் கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு ஈரானின் முக்கிய ஏவுகணை தயாரிப்பு தொழிற்சாலைகள் மீது இஸ்ரேல் நடத்திய பேரழிவு மற்றும் தர்மசங்கடமான தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் ஏவுகணை தயாரிப்புக்கு பின்னடைவு ஏற்பட்டது. காரணம், பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கான ரசாயன எரிபொருளை தயாரிப்பதற்கான இயந்திரங்கள் தான் இஸ்ரேலிய தாக்குதலின் முக்கிய இலக்காக இருந்தது. இப்போது ஈரானால் அந்த ரசாயனத்தை உள்நாட்டில் தயாரிக்க முடியாது, இறக்குமதி தான் செய்ய வேண்டும். 2 ஐரோப்பிய உளவுத்துறை அதிகாரிகளின் கூற்றுப்படி கோல்பன் என்ற கப்பல் 3 வாரங்களுக்கு முன்பு சீன துறைமுகமான தாய்காங்கில் இருந்து புறப்பட்டது. அதில் 1000 டன் எடையுடைய சோடியம் பெர்குளோரேட் ஏற்றப்பட்டது. சோடியம் பெர்குளோரேட் ஈரானின் கெய்பர் ஷகான் ஏவுகணைகளுக்கு 260 திட ராக்கெட் மோட்டார்கள் அல்லது 200 ஹஜ் ஹாசிம் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு போதுமான உந்து சக்திகளை உற்பத்தி செய்ய அனுமதிக்கும் என்கின்றன உளவுத்துறை வட்டாரங்கள். சிரியாவில் பஷார் அல் அசாத்தின் வீழ்ச்சி மற்றும் லெபனானில் ஹெஸ்போல்லாவின் இழப்புகள் என ஈரான் அதன் கூட்டாளிகளால் ஏற்பட்ட கூட்டு தோல்வி காரணமாக பிராந்திய பின்னடைவை சந்தித்துள்ளது. அப்படியான நேரத்தில் ஈரானின் கைவசம் அதிக ஏவுகணைகள் இருப்பது அவசியம். அதற்காகவே இந்த சீன ஏற்றுமதி வருகிறது. அக்டோபரில் ஈரானின் ஏவுகணை உற்பத்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து சில மேற்கத்திய வல்லுநர்கள் ஈரான் திட உந்துசக்தி உற்பத்தியை மீண்டும் தொடங்குவதற்கு குறைந்தது 1 வருடம் ஆகலாம் என்று நம்பினார்கள். சோடியம் பெர்குளோரேட்டின் வருகை ஈரான் அதன் ஏவுகணைகள் தயாரிப்பதில் இருந்து வெகு தொலைவில் இல்லை என்பதை காட்டுகிறது. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்புக்கு பொறுப்பான ஈரானிய அமைப்பு தன்னிறைவு ஜிகாத் அமைப்பு SSJOவின் கொள்முதல் துறையின் சார்பாக இந்த ரசாயனம் வாங்கப்பட்டது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2வது கப்பலின் பெயர் ஜெய்ரான். அதில் இன்னமும் ரசாயனம் ஏற்றப்பட்டு கப்பல் சீனாவை விட்டு புறப்படவில்லை. 2வது கப்பலும் ஈரான் வரை சென்று பொருட்கள் இறக்கப்பட்ட பின் அவை மொத்தமாக இஸ்ரேலால் குறிவைக்கப்படலாம். 2 கப்பல்களும் இஸ்லாமிய குடியரசு ஈரான் ஷிப்பிங் லைன்ஸ் நிறுவனத்தால் இயக்கப்படுகின்றன என்று கப்பல் பதிவுகள் காட்டுகின்றன. ஜனவரி பிற்பகுதியில் இந்த கப்பல்களின் நடமாட்டம் குறித்து உளவு தகவல்கள் இருப்பது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் கடந்த மாதம் நாம் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். சோடியம் பெர்குளோரேட்டின் விநியோகம் சட்டவிரோதமானது அல்ல, மேற்கத்திய தடைகளை மீறுவதும் அல்ல. சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மாவோனிங் ஜனவரி மாதம் செய்தியாளர்களிடம் கூறிய போது இந்த ஏற்றுமதியின் பிரத்யேகங்கள் குறித்து தனக்கு தெரியாது. ஆனால் சீனா எப்போதும் அதன் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டங்கள் மற்றும் நாட்டின் சர்வதேச கடமைகளுக்கு கட்டுப்பட்டு வருகிறது என்றார். அமெரிக்காவும் பிரிட்டனும் ஈரான் ஷிப்பிங் லைன்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. இந்த நிறுவனம் ஈரானின் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஈரானின் பாதுகாப்பு துறையுடன் அதன் தொடர்புகளை வைத்திருப்பதாகவும் பிரிட்டிஷ் கருவூலம் தெரிவித்தது. கோல்பன் மற்றும் ஜெய்ரான் ஆகிய 2 கப்பல்களுமே அமெரிக்க தடையின் கீழ் உள்ளன. பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட்ட ஈரானுக்கு சீனா ஒரு ராஜதந்திர மற்றும் பொருளாதார நட்பு நாடாக இருந்து வருகிறது. ஈரானுக்கு எதிரான ஒருதலைப்பட்ச அமெரிக்க தடைகளை சீனா நிராகரிக்கிறது. சீனா 2022ஆம் ஆண்டிலிருந்து ஈரானின் எண்ணெய் வாங்குவதை அதன் அதிகாரப்பூர்வ சுங்கத்தரவுகளில் தெரிவிக்கவில்லை என்றாலும் சீனா இதுவரை ஈரானின் மிகப்பெரிய எரிசக்தி வாடிக்கையாளராக உள்ளது. ஈரானிய பாதுகாப்புத்துறையுடன் சீனாவின் வரலாற்று உறவுகள் இருந்த போதிலும் கடந்த தசாப்தத்தில் பெய்ஜிங், சவுதி அரேபியா மற்றும் பிற வளைகுடா நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்த முற்பட்டதால் பாதுகாப்பு உறவுகளை குறைத்துள்ளதாக கூறுகின்றனர். எவ்வாறாயினும் ஈரானிய ராணுவ ஆளற்ற விமான தயாரிப்புக்கு பாகங்களை விட்டு பல சீன நிறுவனங்கள் மீது அமெரிக்கா சமீபத்திய ஆண்டுகளில் தடைகளை விதித்தது. சீனா, ஈரான் மற்றும் ரஷ்யா இடையே சமீபத்திய கூட்டு கடற்படை பயிற்சிகளும் அரசாங்கத்தின் மூலோபாய உறவுகளை ஆழப்படுத்துவதற்கான சாத்தியத்தை அடையாளம் காட்டியுள்ளன. சிறிய வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் உட்பட
பலவிதமான ஏவுகணைகளுக்காக ஈரானுக்கு திட எரிபொருள் தேவைப்படும் என்றாலும் அவற்றில் பெரிய பங்கு ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தில் தான் என்று உளவுத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. சோடியம் பெர்குளோரேட் வர்த்தகம் மேற்கத்திய தடைகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அதை ரசாயன ரீதியாக அமோனியம் பெர்குளோரேட்டாக மாற்றலாம். அது ஒரு எரிபொருள் மற்றும் ஆக்சிடைசர். அமோனியம் பெர்குளோரேட் கட்டுப்படுத்தப்பட்ட தயாரிப்பு. அதை சீனாவிலிருந்து ஈரானுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. அதனால் தான் அனுமதிக்கப்பட்ட சோடியம் பெர்குளோரேட்டை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்து அதை ஈரானில் வைத்து தடை செய்யப்பட்ட அமோனியம் பெர்குளோரேட்டாக மாற்றுகிறார்கள். அமோனியம் பெர்குளோரேட் என்பது விண்வெளி விண்கலத்தின் திடமான ராக்கெட் உந்து சக்திகளில் பயன்படுத்தப்படும் எரிபொருள். அவைதான் ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றன. ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளான ஹெய்பர் ஷகான் ஏவுகணைகள் சுமார் 1420 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியவை. அவற்றின் மற்றொரு ரகமான ஹஜ் ஹாசிம் ஏவுகணைகள் 1450 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை அடைய முடியும் என்று மேற்கத்திய உளவுத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. ஈரானின் ஆயுத களஞ்சியத்தில் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட ஆயுதங்கள் இல்லாவிட்டாலும் அவற்றின் வீச்சு இஸ்ரேல் மீதான தாக்குதல்களுக்கு அவற்றை மதிப்புமிக்கதாக ஆக்குகிறது. இத்தகைய ஏவுகணைகளின் மாறுபாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஏமனில் உள்ள ஈரானிய ஆதரவு ஹவுதிகளால் இஸ்ரேலை நோக்கி ஏவுவதற்கு பயன்படுத்தப்பட்டன. ஈரானின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பொதுவாக திரவ எரிபொருளை பயன்படுத்துகின்றன. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் கூற்றுப்படி கடந்த ஆண்டு அக்டோபர் 1 இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ஏவிய நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளில் குறைந்தது ஒரு ஹெய்பர் ஷகான் ஏவுகணையின் சிதைவுகள் மீட்கப்பட்டன. மேற்கத்திய உளவுத்துறை ஒன்றின் பகுப்பாய்வு இந்த தாக்குதலில் ஈரானால் இஸ்ரேல் மீது 50 நடுத்தர தூர ஏவுகணைகள் ஏவப்பட்டதை உறுதி செய்தது. ஈரானின் ஆயுத களஞ்சியத்தில் 3000 ஏவுகணைகள் இருப்பதாக நம்பப்படுகிறது என்று அமெரிக்க விமானப்படை ஜெனரல் கெனத் மெக்கன்சி அமெரிக்க காங்கிரஸ் அமர்வில் கூறினார். ஆனால் ஒவ்வொரு வகை ஏவுகணைகளிலும் சரியான எண்ணிக்கை தெரியவில்லை. இப்போது ஈரான் ஏவுகணை எரிபொருளுக்கான மூலப்பொருள் கிடைத்த நிலையில் பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பை முடுக்கிவிடும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த விதத்தில் ஈரானும் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு தயாராகிறது.